Hi everybody, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you guys are at home, safe and sound. ப்ளீஸ் வீட்டில் இருங்க, வெளியே போகாதீங்க. கவர்மெண்ட் சொல்கிற ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இது ஒரு அட்வைஸ் கிடையாது, இட்ஸ் an ஆர்டர். ஸோ லெட்ஸ் ஆல் பி சேஃப் அட் ஹோம். ஐ மிஸ் மீட்டிங் ஆல் ஆஃப் யூ. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி லைவ் வந்துட்டுருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் பார்க்குறக்காக. ஸோ வீட்டில் இருந்துட்டு ஒரு ப்ராப்பர் மென்டல் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டூ சம்திங் க்ரியேட்டிவ், சம்திங் ஃபன். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மேபி யூ கேன் ரீட் புக்ஸ் ஆர் ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி, குக் சம்திங் ஆர் டூ சம் ஒர்க் அவுட், சம் டான்ஸிங். என்ன உங்களுக்கு பிடிக்குது அது பண்ணுங்கள். பட் என்ன இருந்தாலும் வீட்டில் இருந்துட்டு பண்ணுங்கள். வெளியே ப்ளீஸ் போகாதீங்க. இப்போ கூட நிறையா பேர் வெளியில் சுற்றிட்டுருக்காங்க. நான் என்னோடய பால்கனிலேருந்து பார்த்தேன், நிறைய பேர் வெளியே சுற்றிட்டுருக்குங்க. ஸோ அது பண்ணாதீங்க ப்ளீஸ். ஹாய் ஆலெக்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தோனி, கார்த்தி, ஹாய் சந்தர், கீதா, ஹாய் சந்தோஷ், ரெஜுவானா. லவ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச். நீங்கள் சேஃபாக இருந்தால் தான் ஐ வில் பி ஹாப்பி. ஸோ ப்ளீஸ் நான் திருப்பியும் சொல்கிறேன், வீட்டில் இருங்க. இது ஒரு 21 days லாக்டவுன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ். இந்த 21 days நம்மளுக்கு ஒரு டெஸ்ட். ஸோ இஃப் வி ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் தீஸ் 21 days, நம்ம கூடவே நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம சேஃப்கார்ட் பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலி, அம்மா அப்பா, தங்கச்சி, தம்பி, யார் இருந்தாலும் எல்லாருக்கும் சேஃப் பண்ணலாம். So please be very serious and be at home. Hi everybody. Together we can get through this, I'm very sure. We'll all be coming out of this situation very soon, very safely. But for this, I need support from all of you. We need to follow the rules that have been given to us by the government. So please adu follow pannunga. Thank you guys, thank you so much. Harsha, Ramesh, I am safe, I'm at home. நீங்களும் வீட்டில் இருங்க. ஹாய் லிங்கேஷ், ஹாய் லிங்கு, ஹவ் ஆர் யூ? பிரியா கிருஷ்ணன், காளிதாசன், ஐ லவ் யூ கைஸ், ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். திஸ் டைம் இஸ் அ வெரி பிக் டெஸ்டிங் பீரியட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ லெட்ஸ் ஃபேஸ் இட் வித் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். அரவிந்த் வெங்கட்ராமன், ஹாய் விஜய், ஹாய் முகுந்தன், ஹாய் பாண்டு, ஹாய் சக்திகுமார். If you guys have any questions, you all can ask me. And I've already posted ஒரு வெப்சைட் called covid19.org. ஸோ அந்த வெப்சைட்டில் தான் நம்மளோட ரியல் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த நியூஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். எக்ஸாக்ட்லி என்ன சுச்சுவேஷன் இருக்குது, எல்லா மற்ற ரூமர்ஸ் எல்லாமே நம்ம இக்னோர் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபாலோ தட் ஒன் பர்டிகுலர் வெப்சைட் ஃபார் அப் டு டேட்ஸ். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் policemen. சில வீடியோஸ் நான் பார்த்தேன். வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கெஞ்சி கேட்குறாங்க, ப்ளீஸ் வெளியில் வராதிங்கன்னு சொல்லிட்டு. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம், ஹேட்ஸ் ஆஃப் டு த டாக்டர்ஸ் who are doing such a great job. அவங்கனால தான் நாங்கள் சேஃபாக இன்னைக்கு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் கைஸ், பி வெரி வெரி சேஃப் அண்ட் லெட்ஸ் ரெஸ்பெக்ட். ஒருத்தரோட எஃபர்ட் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும் இப்போது. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஆஃப் லவ் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி அந்த அன்புக்காக ஃபேமிலி கூட இருங்க, சேஃபாக இருங்க. ஹாய் டிகே, ஹாய் பிரசாந்த், பிரகாஷ், ஹாய், ஐ ஆம் ஸ்டேயிங் இன் சென்னை ஒன்லி. பிரபா, மத்து, கொஸ்டினிங் கோஸ்ட், லோகேஷ், ஐ ஆம் இன் சென்னை. என் வீட்டில் இருக்கேன், வெரி மச் இன் சென்னை, இன் மை ஹவுஸ். தினேஷ், ரவிந்த், Bhavani, love you so much. Take care of yourself. And this is a big testing time for us. So as a country, we all need to come together. We've got lot of time. நிறையா உட்காந்து யோசிக்கலாம், நிறையா விஷயம் பற்றி டீப்பாக நம்ம யோசிச்சுட்டு ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பீரியட். ஏன்னா இந்த பீரியடில் நம்ம நிறையா விஷயம் தெரிஞ்சிட்டோம். தட் கரோனான்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ்னால ஒன் திங் வி ரியலைஸ் இஸ் ஈக்குவாலிட்டி. It doesn't see anybody who's big, anybody who's small. எந்த ஒரு விஷயம் பார்க்காம, ஒரு ரிலிஜன் பார்க்காம, ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்காம, ஒரு எஜுகேஷன் பார்க்காம, எதுனாலையும்
எந்த ஒரு விஷயம் நான் பார்க்காம it is attacking people in bad numbers, so which shows that at the end of the day we're all very equal, and we need to respect the fact that today we all as a nation have come together to fight against this. So as my followers on Insta, my Insta family, I request all of you all to follow this and take this up very seriously. I love you guys so much. யா வெரி ரைட் முருகன். வெளியில் சுத்தாதீங்க. நான் என் பால்கனிலேருந்து பார்க்கும்போது நிறையா பைக்ஸ், நிறையா கார்ஸ் நிறையா சுற்றிட்டுருக்கீங்க. அது பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் ரைட், நாட் ஓன்லி ஃபார் யோர் செல்ஸ். பீப்புள் ஆர் திங்கிங் கரோனாவா எனக்கு ஒன்றுமே ஆகாது. இட்ஸ் நாட் ட்ரூ. ஐ எம் ஸ்ட்ராங் பாடி ஆர் ஐ எம் இம்யூன் பாடி. அப்படி கிடையாது. It doesn't matter how strong you are, it doesn't matter how immune you are, or by just taking lime juice or ginger tea you're not going to prevent it. The only and only one way that you're going to prevent it is by not stepping out of your house. So வீட்லேருந்து வெளியே போகாதீங்க please. I am requesting all of you all, and I am very sure that you guys will respect it. என்ன ஆக போகுது 21 days நம்ம வீட்டில் இருந்தால் என்ன ஆக போகுது? நத்திங் இஸ் கோன் கோஸ் ராங் இன் தட், ரைட்? இப்போது ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிங்க, பிக் பாஸ். எஸ், பிக் பாஸ்குள்ளேயும் நம்மள்கிட்ட ஃபோன்ஸ் இருக்காது. ஒரு லாக்டவுன் சொல்லலாம், ஐசோலேஷனே சொல்லலாம். பிகாஸ் நியூஸ் பேப்பர் இருக்காது, மேக்சின்ஸ் இருக்காது, எந்த ஒரு ஆக்சஸ் இருக்காது. வெளியில் என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அங்கேயும் இந்த ஒரு டெஸ்டிங் பீரியட் இருந்தது. பட் அட்லீஸ்ட் வி நியூ that it has to be for 100 days, and நம்ம ஒருத்தர் கூட யார் கூட இருக்கோம் தெரியாது நம்மளுக்கு. அந்த சுச்சுவேஷன் நாங்கள் எல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு அதோட வேர்ஸ்ட் சுச்சுவேஷன் கிடையாது. பிகாஸ் யூஆர் அட்லீஸ்ட் யூஆர் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், அண்ட் யூஆர் ஸ்பெண்டிங் குட் டைம். You have your phones, you have access to everything that's happening around you. You can cook your own food, you can cook things that you like to eat, you can listen to music, you can play with your sister or brother or talk to your mom and dad. பிக் பாஸ்லே இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம தாண்டிட்டோன்னா இது கண்டிப்பாக நம்ம தாண்ட முடியும். இட்ஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல் கைஸ். 21 days of lockdown, of being at home, is not going to stop anything in our life. So please be serious about this. Yeah, I love you all too. Thank you for calling me a brave and bold girl. Not only me, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் brave, எல்லாரும் bold. So hi Damini, I hope Cheranna is doing well. I hope you're doing well. Please don't step out of the house. And என்ன நடந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தாலும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், அண்ட் சானிடைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். And try avoiding using even lift outside your house, or lift buttons, or any parcel veed varumbodhu groceries irukattum, whatever comes to your house, make sure you sanitize it. And yes, for all the policemen and for doctors, it's a hats off to them. They're doing a great job. Because of them, they are like our warriors today. Generally war nadakkumbodhu soldiers will go and fight in the borders. Today our soldiers are fighting right in the city, in hospitals, on the roads. அவங்க லைஃப் ரிஸ்க் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. திஸ் இஸ் நாட் அ ஜோக், திஸ் இஸ் ஃபார் ரியல். இது ஒரு ட்ரீம் கிடையாது. இப்போ தூங்கிட்டு ஏஞ்சா இட்ஸ் கோயிங் டு பிரேக் கிடையாது. திஸ் இஸ் ஃபார் ரியல், இட்ஸ் ஹேப்பனிங், அண்ட் இட் இஸ் நாட் ஸோ டஃப் டு ஜஸ்ட் பி அட் ஹோம். ஸோ ப்ளீஸ் பி அட் ஹோம். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், ப்ளீஸ் பி அட் ஹோம். மாப் இருந்தும் என்னால் வீட்டில் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. எதுக்கு கஷ்டமாக இருக்குது? 21 days நம்ம வீட்டில் இருந்தால் அட்லீஸ்ட் லைஃப் ஹாப்பியாக இருக்கலாம். இல்லைனா திஸ் இஸ் கோயிங் டு கெட் இன் டு அ பிக் டிசாஸ்டர் இஃப் யூ கைஸ் ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ். டுமாரோ இட் வில் பி இன் அ சிச்சுவேஷன் தட் each one of them will be sitting in the hospital. Mostly people won't even have hospital beds. So please, for God's sake, don't say எனக்கு போர் அடிக்குது. It doesn't matter. Please guys, it doesn't matter. Bore adichalu, it doesn't matter. Sit at home. If you don't have anything to do, just sit and stare at the ceiling. It doesn't matter, but please do not step out of the house. It's not a joke. You cannot say I'm getting bored, because if you do step out and if things are going to go out of your hand, after a few days the country will be doomed. We won't even be in a situation to take care of each other. So please remember that. The situation in countries like Italy and in countries like
China, US, UK is gone out of hand. And a country like ours, where hospital infrastructure is not to that level as much as those countries, imagine what is going to happen. We won't have enough hospital beds. So let's prevent all this situation. Do not say எனக்கு வீட்டில் போர் அடிக்குது. Please do not say that. You have to be positive and you have to make sure your family members are positive. If not for yourself, do it for your family, please. I love you all and I know you guys are going to listen to this small advice. It's not even an advice as per the government, it's an order. So let's please, for God's sake, follow this. நீங்கள் 21 days வீட்டில் இருக்கும் போது ஹாப்பியாக இல்லை சேடாக? இட் டசன்ட் மேட்டர். நான் ஹாப்பியாக இருந்தாலும் சேடாக இருந்தாலும் we know that this is the requirement of the hour. நம்ம வீட்டில் தான் இருந்துட்டாகணும். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது because past so many years I've never been at home, but it does not matter. What we want does not matter right now. We have to see, we have to take care of ourselves and for people around us. We cannot say we are bored. We cannot say I don't have anything to do. You don't have a choice but to be at home. If you are not at home, you will create a situation which will be a death situation for not only for yourself but for everybody else around. So health is the most important. Okay guys, and I'm trying my level best to talk in Tamil. Here நான் என்ன சொல்ல வரேன், அந்த கண்டென்ட் முக்கியம். வீட்டில் இருங்க, வீட்டிலேருந்து வெளியே போகாதீங்க. இது நான் தமிழில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் 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 ஃபாலோ பண்ணுங்கள். விமலேஸ்வரன், சாரி, நிறையா மெசேஜஸ் வந்தது, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி கைஸ். திருப்பியும் கேளுங்க. நிறையா 2-3 பேர் கொஷின்ஸ் கேட்டீங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். சேஃபாக இருங்க பாய்ஸ். பிக் பாஸில் 100 days இருந்தவங்களுக்கு 21 days இருக்க முடியாதா? எக்ஸாக்ட்லி. Sure Damini, I'll convey my regards to uncle and auntie. You please take care of yourself. And 21 days being at home is no big deal, boys and girls. We will chill, we will be at home, we will communicate, we'll do lots of creative things at home. Painting பண்ணுங்க, டிவி பாருங்க, குக்கிங் பண்ணுங்க, ரீடிங் பண்ணுங்க, drawing பண்ணுங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது. Do some arts and crafts. Something you all can do. Even if you all don't want to do anything, it doesn't matter. Just be at home. हिंदी में कुछ बात करना, घर पे रहिए, घर पे रहिए, घर पे रहिए, ये कोई मजाक बात नहीं है. ये एक बहुत सीरियस सिचुएशन है हमारे देश के लिए. और इस सिचुएशन में हम सब लोगों को पढ़े लिखे लोगों के जैसे बिहेव करना चाहिए और साथ साथ अपनी फैमिली के साथ रहना चाहिए. प्लीज़ बाहर मत जाइए. श्रीनाथ मनी, I love you Dio Bharat, I love you Prasanna. Vanasan, Rambo Kashtam 21 days irukku. It is not tough, guys, please. It is possible. If I can survive for first 50 days in Bigg Boss, this is nothing. Please, guys. Take it as an example from all of us who have gone through Bigg Boss Season 1, Season 2, Season 3, for people who've survived for 100 days. Please take it as an example. Learn from them. It is not tough. We will go through this together. I'm very very safe and I want you guys also to be safe. நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருங்க, எனக்கு அது போதும். அண்ட் ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. வீட்டில் சண்டே போடாதீங்க. என்ன நடந்தாலும் ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. அம்மா அப்பா பேச்சு கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே ஒர்க்கில் பிஸியாக இருக்கும் போது நான் நிறையா வாட்டி இது ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் தட் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அம்மா அப்பா கூட உட்காந்து பேச முடியல, சாப்பிட முடியல. திஸ் இஸ் த டைம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்ம கூட இருக்கிற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் கூடயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் கைஸ், லெட்ஸ் டேக் திஸ் பாசிட்டிவ்லி அண்ட் லெட்ஸ் பி ஹாப்பி அண்ட் ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ். And வெளியே போகாதீங்க, for God's sake, okay? I believe and expect that each one of you all are going to follow this. And thank you Ashwin. Each one of you all are going to follow this and not step out of the house. No stepping out.
நிறையா ஃபோட்டோஸ் பார்த்தேன், வீடியோஸ் பார்த்தேன். பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு டீ ஸ்டால்ஸ் அண்ட் டாக்கிங் அண்ட் பீப்புள் ஆர் ஜஸ்ட் வாக்கிங் அரவுண்ட் ஆன் த ரோட்ஸ். இது ஒரு பிக்னிக் கிடையாது. திஸ் வி ஆர் ஃபைட்டிங் ஆஸ் அ நேஷன். இட்ஸ் லைக் திங்க் அபவுட் it as a war. This is a fighting against a war together as a nation. The only thing that you guys are expected to do is to be at home and nothing else. Imagine all those astronomers who travel all the way to who do so much of research, travel in space. They all go through self-isolation, right? What's the big deal if 21 days you're going to be in the comforts of your house? It really doesn't matter, and it's not that tough. Think about it this way: if you do not go through this 21 days of lockdown, our country is doomed. The entire world is doomed. So please guys, entertain yourselves, be at home, do things that make you happy, and just spread positivity. Do not be a pain to your family. Do not tell them எனக்கு போர் அடிக்குது, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கல. Do not say that. Okay? I love you all, and I expect and I request that please be at home. We are fighting this together. சரிங்களா? நான் இன்னும் சாப்பிட போகிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? டைம் டு டைம் சாப்பிடுங்க. அண்ட் வணக்கம். லவ் யூ ஸோ மச். Take care guys, take care of yourselves. Rahul, Rocky, உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா do things that you like doing. உங்களோட ஹாபீஸ் ஏன்னா ட்ரை கல்டிவேட்டிங் நியூ ஹாபீஸ். ஏன்னா 21 days ஜென்ரலி சொல்லுவாங்க 21 daysல ஒரு புது ஹேபிட் நம்ம டெவலப் பண்ணலாம், இல்லைன்னா 21 daysல நம்ம இருக்கிற ஒரு ஹேபிட் நம்ம கிவ் அப் பண்ணலாம். ஸோ இந்த 21 days keep it as a challenge. Let's take it up as a challenge and try to get new habits and try to get rid of old habits. New habits, good habits. So it could be anything. It could be reading a book every day. It could be watching something nice on TV every day. It could also be spreading positive energy. It could be making a painting. எது வேணாலும் இருக்கலாம். ஸோ 21 daysல நம்ம ஒரு புது ஹேபிட்டே கல்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த 21 days நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஒரு நல்லா புது ஹேபிட் கல்டிவேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு இருக்கிற ஒரு பேட் ஹேபிட் நம்ம கிவ் அப் பண்ண ட்ரை பண்ணலாம். திஸ் டேக் இட் அப் ஆஸ் அ சேலஞ்ச். வீட்டில் நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ புது விஷயங்கள் பண்ணலாம். தேர் இஸ் ஸோ மச் தட் யூ கேன் டூ. ஸோ ப்ளீஸ் டேக் இட் அப் ஆஸ் அ சேலஞ்ச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் இட். அண்ட் ஒரு ஐடியா கொடுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டெல் மீ வாட் யூ லைக் டூயிங். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பிகாஸ் ஒரு சேலஞ்ச் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த சேலஞ்ச் பிடிச்சிட்டு இருக்கணும். ஸோ இஃப் யூ லைக் டு மேக் பெயிண்டிங்ஸ், டேக் இட் அப் as a challenge to sit and let out your creative energy and make a painting every day. Or if you like to read books, நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கலாம். ஆன்லைன் புக்ஸ் படிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட புக்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் புக்ஸ் படிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு புது டிஷ் கற்றுக்கலாம். அம்மா அப்பா கிட்டே போயிட்டு யார் வீட்டில் குக் பண்ணுறாங்க அம்மா கிட்டே கேட்டுட்டு ஒரு புது டிஷ் பண்ண கற்றுக்கலாம். அம்மா அப்பாவுக்கு சமையல் செய்யலாம். மேக் தெம் சிட் டவுன் அண்ட் யூ கேன் குக் ஃபார் தெம் ஒன் டே. அண்ட் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம், ரைட்? ஸோ 21 daysக்கு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க இந்த நெக்ஸ்ட் 21 days. பிகாஸ் ஒரு ஹேபிட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ரிமூவ் பண்ணுறதுக்கு 21 days இஸ் ஆல் யூ நீட். ஸோ இந்த 21 daysல நீங்கள் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தட். ஐ எம் ரீடிங் ஸ்டோரிஸ் அண்ட் லேர்னிங் குக்கிங். வாவ், தட் இஸ் ரியலி குட். ரீட் as much as you can and do a lot of cooking. Your family members will be happy. கண்டிப்பாக நான் டெய்லி லைவ் வரேன். அண்ட் நம்ம நிறையா விஷயம் பேசலாம், நிறையா விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் எந்த டாபிக் வேணாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். And too much advice. Shorten it and read all messages. It's not an advice, it's an order actually given by the government, and it's an order for your own health. Unga health kaage da na indha vishayangal solren. Thank you Umar, thank you Nitish. I promise you guys, thank you Parvati. I promise you guys I'll come online every day and I will talk to you guys. And thank you Bharat Selvam.
கண்டிப்பாக நான் ஆன்லைன் வரேன், லைவ் வரேன். நம்ம நிறைய விஷயம் பேசலாம், நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம், ஏதாச்சும் புதுசாக க்ரியேட்டிவாக நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போது நான் நிறைய புக்ஸ் படிச்சுட்ருக்கேன். I'm reading a lot of books. If you guys want, I can even show you some of the books that I'm reading. நிறையா புக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ அந்த புக்ஸ் நான் படிச்சுட்ருக்கேன். அண்ட் புக்ஸ் மேக் மீ வெரி ஹாப்பி. And if you guys want to see my collection, I can show it to you guys. Let me know. And அது தவிர I bought a new camera. So my camera is Sony FDR AX53. அண்ட் இது வரைக்கும் நான் அந்த கேமரா ஓப்பனே பண்ணல. பட் இப்போது எனக்கு டைம் கிடச்சனால நான் அந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கேமராவில் நம்ம என்னென்ன பண்ணலாம் ஃபீச்சர்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். சில பேருக்கு ஃபோட்டோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் நிறையா ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணலாம், நிறையா ஃபோட்டோஷாப் எடிட்டிங் கற்றுக்கலாம், நிறையா விஷயங்கள். யூ கைஸ் ஹாவ் டு பி ஹாப்பி தட் நம்மள்கிட்ட இன்னும் இன்டர்நெட் இருக்குது, wireless media communication irukku. So make use of it. There is so much information available online. You can make use of it. Learn photoshopping, learn how to edit different videos or edit pictures, or just do some random videos and try to edit it. Thank you. I will show you guys my book collection. How do I flip this? Okay. So certain books enkitte irukra, some books are over here. Haven't even started a lot of books. These are some of the books, and these are certain other books. These are certain other books. Now in the Cosmos book I started reading it. These are certain other books. These are certain other books. பார்த்தீங்கன்னா நிறையா புக்ஸ் வாங்கிட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் த டைம் ஃபார் மீ டு ரீட் ஆல் ஆஃப் திஸ். There is one very interesting book over here called The Swachh Bharat Revolution, The Moonshot Game, The Indian Conservative, I Too Had a Dream, Effective Communication, Tipping Point, Mind Motion, First Eden. And then behind these also there are a lot of books. So this is my collection right now. As you guys asked me, any positive energy spreading books? Yes, there are a lot of positive energy books. If you see, there is this one particular book called Unfuck Yourself. Title sounds funny, but it's a very 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 nice book, this one. And power of subconscious mind. நம்மளோட subconscious mind யூஸ் பண்ணிட்டு எப்படி we can try to achieve everything in this world. Mindset. These are all self-help books. Awareness. So these are all for positive energies, and you can achieve a lot by reading this. And yes, I am reading it. In fact, I've been reading for the past 10 years, and புக்ஸ் படித்தா நம்ம நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். அண்ட் இங்கேயும் ஒரு நல்ல புக் இருக்குது. இட்ஸ் கால்ட் ஃபேண்டம்ஸ் இன் த பிரெயின். ஸோ ஹவ் அ மைண்ட் ஒர்க்ஸ், ஹவ் அ பிரெயின் ஒர்க்ஸ், அதை பற்றி நிறையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் யா, ஸோ ஆஸ் ஐ செட், யூ கைஸ் நிறையா விஷயங்கள் பண்ணலாம் டிபெண்டிங் ஆன் வாட் யூ லைக் டு டூ. குக்கிங் பண்ணலாம், இல்லைனா anything. You can just do some drawing, painting, whatever it is. Just make sure you don't step out of the house. That's it. And I promise you guys, daily na live varven and I will talk to you all. Sure, you can take my book collection once the situation gets normal and everything settles down. Maybe I'll have a competition, and whoever wins it will win books from me. So யார் யாருக்கு பிடிக்கும் புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும், ஐ வில் கீப் அ கான்டெஸ்ட் ஃபார் யூ கைஸ். எஸ், ஐ நோ குக்கிங், அண்ட் நிறைய விஷயம் நான் குக் பண்ணுவேன். லைக் பன்னீர் பட்டர் மசாலா, தால் மக்னி, சைனீஸ், அதெல்லாம் நிறையா குக் பண்ணுவேன். ஐ லைக் குக்கிங். அண்ட் பேரண்ட்ஸ் நல்லா இருக்காங்க. அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க.
அண்ட் வீட்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கார்ட்ஸ் விளாடுறோம். கார்ட்ஸ் விளாடும் போது ஒரு கேம் இருக்குது கால் மேரேஜ். ஸோ சின்ன வயசுலேருந்து அந்த கேம் நாங்கள் விளாடுவோம். ஸோ வி ஆர் லவ்விங் இட். அண்ட் ரொம்ப 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 வருஷம் கழித்து இப்போ உட்காந்து நம்ம கார்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டுருக்கோம். அண்ட் அக்கா என்ன சாப்பிட இப்போது காட்டுங்க பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஐ ஹவ் மேட் diet biryani. It's sounds funny, but yeah, it's made out of brown rice. It's called biryani that's made out of brown rice. So இன்னைக்கு நான் அதுதான் சாப்பிட போகிறேன். அண்ட் குக்கிங் பண்ணால் லைவ் போடுங்க. ஓகே ஷியோர், கண்டிப்பாக நான் வரேன், நான் லைவ் வரேன். ஐ ஷால் குக் இன் தி ஈவினிங். அப்போது நான் லைவ் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கூடையும் காமிக்கிறேன் எப்படி குக் பண்ணுறது. ஐ மேக் சம் பாஸ்தா மேபி. Sudoku, yes, I like Sudoku game. And I used to do Sudoku in college days. Very interesting. And yeah, what else? What is your next project going to start? I don't know when my next project is going to start. Right now I just hope that the situation in India becomes normal. Not only in India, the whole world becomes normal. அதுதான் நான் இப்போ டெய்லி ப்ரே பண்ணிட்டுருக்கேன். Project and everything, I don't know when it's going to start, what's going to happen. So you guys take care of yourselves. Thank you so much. And I love you all. Thank you, Smarita. Thank you. Thank you guys. I love you all. Please take care of yourselves. Safe iranga. Please வீட்ல இருங்க, வெளியில போகாதீங்க. I request you, I plead to you, and I expect you guys to follow what I'm saying. Okay, so very soon I'm going to come live again, and we'll share some interesting cooking video maybe. And thank you so much. Do you listen to podcasts? Yeah, a couple of them. I listen to some very relaxing podcasts, and something which makes me just like meditate and just close my eyes and listen to some relaxing podcast always. Anand Starks, unga per soliten. Shalini. Yes, I'm safe. I'm very much in my house, and I want you guys to be safe too. Take care guys. I love you all. Take care of yourselves. Okay, I'll catch you soon. Very soon. Thank you, Sylvester Arvind. Thank you guys. I'll catch you all soon, okay? Bye.